காலை கனவினில் காதல் கொண்டேன், கண்விழித்தேன் அவன் காணவில்லை, கண்விழித்தேன் அவன் காணவில்லை. என்னோடு உன்னை ஒன்றாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை, என்ன செய்தும் வழி தீரவில்லை. ஏங்க சேர்ற வரைக்கும் வழி தீராதுன்னா, சேர முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா அப்ப வழி தீராமலே வாழ்க்கையை ஓட்டுறதா? ஹாய், குட் மார்னிங் நட்புக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா வைரல் சாங் இவங்களுக்கும் வைரல் ஃபீவர் மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சாங் போட்டாது சின்ன வயசு பொண்ணுங்க பசங்க நம்ம பக்கம் திரும்புவாங்களான்னு தான், நம்ம பேசுகிறத கேட்பாங்களான்னு தான். ஃபுல் சாங் இல்லை, தீயும் சரி சின்மையும் சரி சூப்பராக படிக்கிறாங்க. ரெண்டும் வேற வேற ஒரு இதை கொடுக்குது, ஃபீல் கொடுக்குது. இல்லை எனக்கு லைட்டாக நிறைய பாடலோட மிக்சிங் வருது. நானும் யோசிச்சு பார்க்குறேன், தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று ரங்கிலா படத்தில் வரும்ல, ஹே ராமா ஏ கியா ஹுவா, அந்த மாதிரி இருக்குல்ல, அதோட மியூசிக் மாதிரி இருக்குல்ல, எனக்கு தான் அப்படி தோணுதோ. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு 20 வயசு 15 வயசுக்கு அப்புறம் ரொம்ப விவரமான பிள்ளைங்களுக்கு தெரியும். 20 வயசுக்கு அப்புறம் சாதாரண குழந்தைங்களுக்குலாம், சாதாரண ஆளுகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இறப்புன்னு ஒன்று இருக்குங்கிற விஷயம், அது எல்லாரோட லைஃப்பில் இருக்குன்னு தெரிஞ்சே நம்ம வேலைகளை நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு டே டு டே லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறோம். டெய்லி நினச்சிட்டு இருக்கோமா, நான் ஒரு ஆள் சாக போகிறேன், ஒரு ஆள் சாக போகிறேன்னு. டேட்டு தெரியணும் அவசியம் இல்லை, சாவுங்கிறது இருக்குதுன்னு தெரியும் இல்லையா? அப்போது அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தவே நாம் ஏற்றுக்கிட்டு நம்ம நார்மல் லைஃப் வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன தோல்விகள், இதெல்லாம் ஏன் நம்ம தாங்கிட்டு வாழ மாட்டேன்றோம்? ஏன் துவண்டு போயிடுறோம்? நேற்று கூட ஒருத்தவங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க ஒரு சின்ன இதுக்கு. ஏன் நம்ம ஒன்றவே பிடிச்சிட்டு, எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்குது, எல்லாத்துக்கும் சாய்ஸஸ் இருக்குது. அதுக்காக ஒன்றை விட்டு ஜம்ப் பண்ணுறதுன்னு அவசியம் கிடையாது. முயற்சி பண்ணோம், நம்மளுக்கு அது நடக்கலை, அந்த வேலை கிடைக்கல, அந்த பதவி கிடைக்கல, அந்த படிப்பு, அந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல, அந்த பொண்ணு கிடைக்கல, அந்த பையன் கிடைக்கல, கல்யாணம்னா குழந்தை கிடைக்கல. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ பழகணும். ப்ரெசண்ட்டை என்ஜாய் பண்ண பழகணும். என்ன பாருங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, பை, see you.